உங்க ரோல் மாடல் யாரு? ரேஸ் கார் டிரைவருங்க. அவரோட பேரு ஆயட்டன் செனா. அஜித் சார் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பல பேரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சன் தான் ஆயட்டன் செனா. இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 3ல இன்னைக்கு டே 57. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1960 பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில தான் ஆயட்டன் செனா பிறக்கிறாரு. 4 வயசுலயே மத்த பசங்க எல்லாம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது இவர் மட்டும் கோ கார்டிங் ஓட்ட கத்துக்கிறாரு. 13 வயசுல தன்னுடைய ரேசிங் ஜர்னியை ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்களை விட இவர் பிசிக்கலா வீக்கா இருந்தாலும் இவரோட ஃபோக்கஸும் ரிஃப்ளெக்ஸஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 17 வயசுல சவுத் அமெரிக்கன் கார்ட் ரேசிங்ல செகண்ட் பிளேஸ் வராரு. 21 வயசுல தன்னுடைய ரேசிங் கரியரை இன்னும் ப்ரொஃபஷனலா கொண்டு போக ரிஸ்க் எடுத்து இங்கிலாந்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அங்க நிறைய F3 ரேசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றாரு. இப்ப இவரோட புகழ் இங்கிலாந்து முழுக்க பரவுது. பொதுவா எல்லா டிரைவர்ஸும் மலையில கொஞ்சம் தடுமாறுவாங்க, ஆனா நம்பால் மழையில தான் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்காகவே இவருக்கு இன்னொரு பேர் வச்சாங்க, தி ரெயின் மாஸ்டர். ஃபைனலா 1988 இவரோட ஃபர்ஸ்ட் F1 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்றாரு. அந்த ஒரு வருஷம் மட்டும் இல்ல, 3 வருஷம் வேர்ல்ட் சாம்பியன் இவர் தான். அண்ட் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் வளர்ந்த இடத்தை மறக்க கூடாதுன்னு பிரேசில்ல உள்ள ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டொனேட் பண்ணிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி தன்னுடைய 34வது வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட்டை சந்திக்கிறாரு. தனக்கு இவ்வளவு பெரிய பேரும் புகழும் சம்பாதிச்சு கொடுத்த ரேஸ் ட்ராக்லயே இவரோட உயிரும் போகுது. இன்னைக்கு இவர் இறந்து 30 வருஷம் ஆனாலும் இவர் பண்ண சாதனைகளை இந்த உலகம் இன்னைக்கும் மறக்காது. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.